ஹலோ மக்களே, நாங்கள் இன்றைக்கி பெண்டி ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்த்துடலாம். வெண்டிக்காய் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை பாருங்கள், இந்த முகப்பையும் வெட்டி கிளையும் வெட்டி நாங்கள் நல்லபடியாக கழுவி எடுத்து வந்தாச்சு. நாங்கள் பொரிச்சு எடுக்கிறது இந்த பாட்டில் வெட்ட வேணும். பாருங்க, இப்படி வெட்டி எடுத்தால் சரி. நாங்கள் ரெண்டாக வெட்டி எடுக்கலாம். எல்லாத்தையுமே நாங்கள் அப்படியே வெட்டி எடுத்துடுவோம். ஓகே, பாருங்கள், எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஓகே, மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கடலை மாவு நாங்கள் சேர்த்துருவோம். இதோட உப்புமே சேர்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். இதோட மிளகாத்தூள் ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். ஓகே, நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தண்ணி காணாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துடுவேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, பாருங்கள், இந்த பதத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே. ஓகே, இப்படி பதத்தில் வர வேணும். இப்போது நாங்கள் வெட்டி வச்சுக்கிற இந்த வெண்டிக்காயை நாங்கள் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்படியே ஒன்று மிக்ஸ் பண்ணி நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருப்போம். இதை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுது. இப்போ நாங்கள் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சு வந்துட்டுது. இந்த பதத்தில் இறக்கி கொள்ளலாம். ஸோ செம்ம டேஸ்டியான பெண்டி ஃப்ரை ரெடி ஆகிட்டு. வெண்டிக்காய் பிடிக்காதவங்களுமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய்.